தமிழ் மக்கள் அனைவருக்கும் முத்தமிழ் பப்ளிக் பள்ளி சார்பாக முத்தான முதற்கண் வணக்கங்கள். இன்னைக்கு நாங்க நெகிழியை ஒழிப்போம் பூமியை காப்போம்ன்ற தலைப்புல ஒரு தெருக்கூத்து நடத்த போறோம். 1907ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிளாஸ்டிக் ஆனது இந்த 21வது நூற்றாண்டு வரைக்கும் பூமிக்கு ஒரு பெரிய எதிரியாவே இருந்துட்டு வருது. அதனால அந்த நெகிழியை ஒழிக்கிறத பத்தியும் அந்த நெகிழினால நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை பத்தியும் ஒரு விழிப்புணர்வா நாங்க இந்த தெருக்கூத்தை நடத்துறோம். அதனால இறுதி வரைக்கும் இந்த தெருக்கூத்தை பார்த்து நல்ல எண்ணங்களையும் கருத்துக்களையும் எடுத்துட்டு போங்க. ஊருக்கொரு சேத்தி சொல்ல கட்டிய காரனுங்கு பந்தேனையா ஆட்டமாடி பாட்டு பாடி நீதிகளும் நானும் கூற போறேன் அம்மா. நெகிழ்பைய ஒழிக்க போகும் கதையை கேளுங்க, மீண்டும் மஞ்சு பை வர போகும் கதையை கேளுங்க. அம்மா கேளுங்க, அப்பா கேளுங்க, அண்ணா கேளுங்க, அக்கா கேளுங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்க. அவனை முதல்ல போடணும்டா, அவனை அடிங்கடா, அவனை ஒழுங்கு மரியாதை நம்மளோட துரத்திடணும். அவன் இருந்தா நம்மள வாழ விட மாட்டான், வாழவே விட மாட்டான். இவனால நம்ம நாட்டுக்கே சாப கேடுடா. அழிச்சிடுங்க, இல்ல அடுத்த தலைமுறை அழிச்சிடும். என்னப்பா இவ்வளவு மோசமானவங்களா இருக்கீங்க? யாரு மேல இவ்வளவு கொலவரி? ஏன் இந்த வன்மம்? யாரு என்ன தப்பு செஞ்சா? நான் சொல்றேன், ஏன் பாட்டு போலமா? வாங்க வாங்க வாங்க, கூத்து பார்க்க வாங்க, தாங்க 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 உங்க கவர்னர் தாங்க. சொல்லுங்க பாப்போம். சொல்லிட்டா போச்சு, நல்ல செய்தி சொல்ல போற தம்பி, நீயும் கேட்டுக்கப்பா. எத்தனையோ செய்திகளை நீயும் கேட்டிருப்ப, ஆனா இந்த செய்தி வாழ்க்கைக்கு முக்கியமப்பா. கவனிக்க நீ மறந்தா சந்ததியே அழியுமப்பா. சொல்லிடுவோம், நம்ம மண்ணோட வளம் எல்லாம் கெட்டு போச்சு. அதனால் மண்புழுகள் எல்லாமே செத்து போச்சு. மனிதனுக்கு வியாதிகளும் பெருகிடுச்சு. நாம கேள்விப்படும் இடம் எல்லாம் கேன்சர் ஆச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தம்பி? அதனால் குப்பையாச்சு நம்மோட ஒரு தம்பி. அந்த அரகனோட பேரை நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன், சினிமால வர வில்லங்க தானே. அட இது கூட தெரியாதா? அந்த அரக்கனோட பேரு பிளாஸ்டிக் தான். அண்ணா, நீ இவ்வளவு பிளாஸ்டிக் பத்தியா சொல்லிட்டு இருந்த? பிளாஸ்டிக் யூஸ் பண்ண என்னென்ன தப்பு? விலை மலிவாவும் இருக்கு, ஜாமான் வாங்குறப்ப ஃப்ரீயாவும் தராங்க, அப்ப பயன்படுத்தி தான் செய்வோம். அட, ஆஸ்பத்திரிக்கு செலவு செய்யற காசை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிளாஸ்டிக் பொருளை நம்ம பயன்படுத்த கூடாது. உணவுல அது கலந்தா நோயும் நம்ம விடாது, நோய் நம்மள விடாது, நோய் நம்ம விடாது. பிளாஸ்டிக் பொருளை ஒழிப்போம், மஞ்ச பையை எடுப்போம், மண்ணத்தை காப்போம். அண்ணா, நல்ல அருமையா சொல்லல, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சொல்றேன் கேளு தம்பி. வானம் பார்த்த பூமி போல ஆகி போச்சுடா. இப்போ ஹோட்டல்ல வாழையில மாயமாச்சுடா. குப்பை தொட்டில மாடு திங்கிட்ட பிளாஸ்டிக் பையதான் அந்த பாலை குடிச்சு குழந்தை கிடக்கு. ஐயா மாரே, அம்மா மாரே, முக்கியமான எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு. என்னக்கா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லேன். தம்பி, குப்பையில 2 வகை இருக்கு, மக்கும் குப்பை, மக்காத குப்பை. அது தெரியுமா உனக்கு? அப்படி ஒண்ணு இருக்கா? அதுவே எனக்கு தெரியாதானே. நம்பர் 1 மக்கும் குப்பை. கவனமா கேளுங்க. பாட்டு எங்கண்ணே? அட, பாடிட்டா போச்சு. எலத்தலைங்க மாட்டு சாணம், காய்ந்த சருகு, உணவு கழிவு, காய்கறி கழிவு, காகிதங்கள், இவை எல்லாம் மக்கும் குப்பை. தம்பி, இதுல இன்னொரு சிறப்பு இருக்கு. அப்படி என்ன சிறப்பு? அத முதல்ல சொல்லுங்க. இந்த இலத்தலைங்க, மாட்டுச்சாணம், காய்ந்த சருகு, உணவு கழிவு, காய்கறி கழிவு, காகிதங்கள், இது எல்லாமே மக்கக்கூடிய பொருட்கள் தானே. இத மண்ணுல போட்டு மக்க வச்சோம்னா மண் வளம் கூடி விவசாயம் செழிக்க உதவுது. இது சிறப்பு தானே தம்பி? நம்பர் 2 இதான் கொடுமையா இருக்கு. இந்த அரைக்கு நம்ம உயிரே அழிச்சிடும், நம்மளோட சந்ததியை வாழ விடாம பண்ணிரும். இப்ப நம்ம அதை அழிக்கலன்னா அது நம்மள அழிச்சிடும். என்னக்கா பயங்கரமா சொல்றாப்ல? அது என்னன்னு சொல்லு, இப்பவே போய் அழிச்சிடலாம். சீக்கிரம் சொல்லுக்கா. மக்காத குப்பைன்னு சொன்னல, அதோ கொடுமையான இருக்கேன். இல்ல புரியாம சொன்னா பிளாஸ்டிக். அண்ணா பயங்கரமா பாபுலிய. இன்னொன்னு சொல்றேன் கேளு. ரேஷன் கடையில பருப்பே இல்ல,
பிளாஸ்டிக்னால விவசாயம் பாதிக்கப்படுதான். அது எப்படி? ஒண்ணுமே புரியலையே. இந்த நெகிழி பை பூமி மேல விழுந்து மழை பெய்யும் போது நீரை நிலத்தடிக்குள்ள போக விடாது. அப்ப பயிருக்கு எங்க இருந்து தண்ணி கிடைக்கும்? இது விவசாயத்துக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா? விவசாயம் மட்டுமா பாதிக்கப்படுது? இன்னும் சொல்றேன், கதை கேடு. அது சரி, நீங்களாம் குப்பை எங்க போடுவீங்க? குப்பை தொட்டில தான். அட அது தெரியும். ஆனா இந்த குப்பை என்ன பீரோலையா வைக்க போறீங்க? பூமியில தானே போடுவீங்க. அப்ப பூமிக்கு என்ன ஆகும்? பூமியோட வளம் குறையாதா? என்னக்கா இப்படி சொல்ற? குப்பை மேடு தீப்பிடிச்சு எரியுது, அதில் பிளாஸ்டிக்கும் தான் சேர்ந்து கொஞ்சம் ஊறுகுது. அது நச்சுத்தன்மை காத்துல தான் பரவுது. அத சுவாச எனக்கு நோய் உனக்கு பரவுது. அடே நோய் பரவுறா விழுகடா. கேன்சர் இருந்தா நமக்கெல்லாம் பூமியில இருந்து டிரான்ஸ்பர் தான். அழகாக புரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்ப எனக்கு நல்லா புரியுது. வேலைக்கு போயிட்டு வரும்போது எந்த பை இருக்கணும்னு அவசியமே இல்லை தானே, கஷ்டமே இல்லை தானே. கஷ்டம் தானே, இந்த பூமிக்கு அது கஷ்டம் தான். சரி விடுங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அதை அடிச்சு துரத்திடலாம், கவலையை விடு. டேய் நிறுத்து. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா பிளாஸ்டிக் ஒழிப்புன்னு கூவிட்டே இருக்கீங்க. பிளாஸ்டிக் இல்லாம நம்மளால வாழ முடியுமா? வந்துட்டாங்க. நான் இட்லி கடை வச்சிருக்கேன். வாழையில என்ன விலைக்கு விற்கிது தெரியுமா? இப்போ விற்கிற விலைக்கு டம்ளர் கழுவுறதுக்கு தட்டி கழுவுறதுக்குலாம் நான் ஆள் வச்சா காசுக்கு நான் எங்க போவேன்? எனக்கு கட்டுப்படி ஆகுமா? வந்துதானுங்க கதை சொல்ல. நடக்கிறத பேசியா? எங்களுமே ஆட்களுக்கு பிளாஸ்டிக் தான் பெஸ்ட். வேற எந்த போய் பார்ப்போம். அட உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த அரக்கனை யாராலையும் அடிக்க முடியாது. எங்க பார்த்தாலும் கேன்சர். இப்ப கூட புரியல, என்ன பண்றது? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? எனக்கு, உனக்கு, அந்த அம்மாக்கு, அந்த ஐயாக்கு, அந்த அண்ணனுக்குன்னு நம்ம எல்லாருக்கும் இதுல சம பங்கு இருக்கு. நம்மளோட அலட்சிய போக்குதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்குது. நல்லது சொன்னா கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்கப்பா. பூமிய அழிச்சிடாதீங்க, மண் வளர்த்து பொறிச்சுனேன், கையெடுத்து கும்புறேன். குப்பையாச்சுடா நாடே பிளாஸ்டிக் பையாலே, அத அடிச்சு வெறுத்தி துரத்தணும்டா மஞ்ச பையாலே. குப்பையாச்சுடா நாடே பிளாஸ்டிக் பையாலே, அதை அடிச்சு விரட்டி துரத்தணும்டா மஞ்ச பையாலே. இந்த உலகம் அழிக்குது, உயிரினங்கள் மடிக்குது. மாற்றத்தை விதைக்கணும், அடுத்த தலைமுறையை நம்மளும் காக்கணும். தலைமுறையா காக்கணும். இயற்கைய அந்த சேர்க்க வந்து சாகடிக்குது. குப்பையாச்சுடா நானே பிளாஸ்டிக் பையாலே, அதை அடிச்சு விரட்டி துரத்தணும்டா மஞ்ச பையாலே. குப்பையாச்சுடா நாடே பிளாஸ்டிக் பையாலே, அத அடிச்சு வெறுத்தி துரத்தணும்டா மஞ்ச பையாலே. நம்ம எல்லாரும் இப்ப ஒரு உறுதிமொழி எடுக்க போறோம். ஒன்றே செய்வோம், நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம். என்ன செய்வோம்? நெகிழியை ஒழிப்போம், மீண்டும் மஞ்சள் பையை பயன்படுத்துவோம். சரி என்னப்பா, சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, அப்புறம் என்ன முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஆடினோம் பாடினோம் அறிந்ததை இந்த பூமிய நம்ம மூதாதையர்கள் கிட்ட இருந்து நம்ம வாங்கல, நம்ம எதிர்கால சந்ததி கிட்ட இருந்து கடனாக பெற்றிருக்கிறோம். அதை பத்திரமா அவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனா அதுக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய எதிரியா இருக்கிறது நெகிழி பையதான். அதை ஒழிச்சா நம்ம பூமிய நிச்சயமா நம்ம காப்பாத்திடலாம். அதனால எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? நெகிழியை ஒழிப்போம், பூமியை காப்போம். நன்றி, வணக்கம்.